சுபத்ரா அவங்க மாமியாருக்காக வந்துட்டு, சரி நம்ம இறங்கி போவோம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. "அத்தை நீங்க சாப்பிடுங்க, என் குடும்பம் ஒண்ணும் சேராதுன்னு நினச்சு பயமா இருக்குமான்னு" சொல்லி இது பண்ணேன். நான் கோயில்ல எல்லா விஷயத்தையும் கேட்டேன் அத்தை. சரி, நீங்க ஆசைப்படுறது இந்த குடும்பம் ஒண்ணா சேரணும்னு நினச்சிங்கன்னா, நானும் அதுக்கு இது பண்றேன். ஆனா அந்த பொண்ணு இது பண்ணிட்டுமேம்மா, நம்ம ஜாதகம் முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் மத்த முடிவுக்கெல்லாம் வந்துக்கலாம்ன்னு அவங்க சொல்ல, "சரிங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு இருந்தா கண்டிப்பா நம்ம சேர்த்து வைக்கலாம். நான் கண்டிப்பா எந்த விதத்தையும் இது பண்ண மாட்டேன். உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சாப்பிடுங்க, அப்படியெல்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு" ஊட்டி விட்டாங்க. இது எல்லாத்தையும் விஷால் ஒட்டு கேட்கிறாரு. இதன் மூலமாவே நம்ம கல்யாணத்தையும் இது நடந்தாலே நம்ம கல்யாணம் நின்றுடுன்ற மாரியே அவரு ஒரு பிளான போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வர்ஷினி வந்துட்டு அப்படியே ராகவ் கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லி, அவர் சொல்லிட்டு இருக்க வாலு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ச இசை வந்து கூப்பிட்டும் கேட்காம வர்ஷினி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சின்ன வயசுல முதல்ல வந்துட்டு அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அம்மா செத்துட்டோன்னா, அவங்க சித்தப்பா, சித்திகிட்ட கொண்டு வந்து நாங்கள் இங்கேயே இருக்கிறோங்கிற மாரி சொல்லி கொண்டு வந்து விட்டது. அப்புறம் வர்ஷினி வந்துட்டு தன்னை அக்காவா ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி வந்துட்டு இந்த மாரி ராகவன் விஷாலே வந்துட்டு இது போட்டிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ராகவோட பேரை தன்னோட கையில பச்சை குத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க இசை சந்தோஷமா விஷாலுக்கு ஐ லவ் யூ மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. விஷால் அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டாரு. இவங்களும் ஒரே வெட்கப்பட்டு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அவரு காலில் இருக்காருன்னு தெரியாம இங்க வர்ஷினி அவங்க அக்கா கிட்ட சொல்லி இந்த மாதிரி டேட்டு போடணுன்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வலிக்குண்டி சொன்னா கேளுன்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனாலும் கேட்காம வர்ஷினி நான் எல்லாத்தையும் போட்டு பண்ணிடுவான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் டேட்டூவில் போயிட்டு டிசைன் எல்லாம் சூஸ் பண்ணி ராகவன்ற பேரை கையில் வந்துட்டு பச்சை குத்த சொல்கிறாங்க. வழியில் வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு தங்கச்சி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு இசை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இப்போவே அவர்கிட்ட காமிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே சுபத்ரா போயிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க மாமியார் கூட போய் ஜாதகத்தை பார்க்கறதுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா எல்லா பொருத்தமும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே வேறு ஒரு பொண்ணு பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது என் குடும்பம் சேர்றதுக்காகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி நம்ம இப்போவே இதை பற்றி பானுமதி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்ல, உனக்கு சம்மதம் தானமான்னு சொல்லி கேட்க, பானுமதி எனக்கு சம்மதம் தான் அத்தை, உங்கள் சந்தோஷம் தான் என் சந்தோஷன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பானுமதி வர சொல்லுங்கன்ற மாதிரி. அப்புறம் பானுமதியை போய் மீட் பண்ணுறாங்க. அப்படியே பானுமதி மனசுக்குள்ளே நினச்சின்னு வெளியே வேறு மாதிரி பேசுகிறாங்க. அவங்க மருமக கீர்த்தியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜாதகம்லாம் பொருந்தி வந்திருக்கு, நம்ம குடும்பம் சேர்றதுக்கு இதான் நல்ல சமயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் டேட்டெல்லாம் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டோம். பொண்ணுக்கு புடவை எடுத்து வச்சிட்டோம். ஆனால் அந்த பொண்ணு மட்டும் தான் மாற்று. சொன்னாலும் பொண்ணு வீட்டில் சொல்லிட்டீங்களான்னு பானுமதி கேட்க, இன்னும் இல்லை, இனிமேல் தான் நான் போய் சொல்லிடுறேன், பார்த்து பக்குவமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அத்தையை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருங்க, நான் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி மணி கும்பிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே சாமி முன்னாடி கடவுளே என்னை மன்னிச்சுட்டு, நான் பண்ணுறது தப்பு தான், என் அத்தைக்காக இந்த குடும்பம் வந்து சேரணுன்றதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு ப சுபத்ரா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த பாட்டி வந்துட்டு அவங்க பேரை விஷால்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஏதோ ஜாதகம் பார்க்க போனீங்களே, ஏற்கனவே தானே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது வேறு பொண்ணு தீப்தி, நம்ம பானுமதி இருக்காங்களா அவங்க அண்ணன் பொண்ணு, நம்ம குடும்பம் ஒன்று சேர்கிறதுக்காக இதை பண்ணுவேன். சுபத்ராவும் சரின்னு சொல்லிட்டான்னு சொல்ல விஷால் ஒரே சந்தோஷமாயிட்டாரு. இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டாக சுபத்ரா வந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணு வீட்டில் சொல்லினோன்னு முடியும், முதல்ல நான் ராகவ் கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்தவொடனே ராகவ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அவர் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது இல்லை, என்கேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக நடக்கும், ஆனால் பொண்ணு மட்டும் தான் வேறு, நம்ம பானுமதி அம்மா இருக்காங்களா அவங்க அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டாங்க, இல்லைம்மா சொல்லிட்டேன், வர்ஷினி நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க, அதாவது பாட்டியோட சந்தோஷத்துக்காக நான் இது பண்ணியிருக்கேன், நீ யோசிச்சு முடிவு சொல்லுன்னு சொல்கிறாங்க. உடனே விஷால் வந்துட்டு, அண்ணன் என்கிட்ட கண்டி கேட்டால் நான் பாட்டிக்காகவும் அம்மாவுக்காகவும் முதல்ல சரின்னு சொல்லிடுவேன், கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன், நீ என்ன இப்படி யோசிக்க அப்படி இப்படின்னு சொல்ல. அப்புறமா ராகவும் வந்துட்டு, இங்கே பாருங்க அவங்க பேச்சுக்கெலாம் எதுவும் சொல்லி சொன்னது கிடையாது, சரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், எனக்கு சம்மதன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே அப்செட்டாக வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. விஷால் வந்துட்டு இதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்துட்டு, நம்ம போய் சொல்லிட்டு வந்துடலாமா அவங்க வீட்டில் என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொல்லி, அதெல்லாம் இல்லைடா, ஒரு பொண்ணை தான் நம்ம கட்ட மாட்டோம், இன்னொரு பொண்ணு இசை அவங்க வீட்டு பெரிய பொண்ணு, இசையை நம்ம வந்துட்டு உனக்கு கட்டின்னு தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்கிறேன், என்னம்மா அவங்க நினைப்பாங்க, ஒரு பொண்ணை மட்டும் கட்டின்னு வந்துச்சுன்னா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் இசை அந்த வீட்டோட மூத்த பொண்ணு, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க.
அத கேட்டோனே விஷால் கொஞ்சம் கடுப்பாயிறாரு. இருந்தாலும் நானும் உங்க கூட வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டு விடலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட கிளம்பி இசையோட வீட்டுக்கு போறாங்க. இங்க ராகவுக்கு வந்துட்டு வர்ஷினி வந்து அவங்க கையில டாட்டூ போட்டத ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்க. ராகவ் அத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஃபோன் பண்றாங்க 2, 3 வாட்டி. ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ராகவ் வருத்தத்திலே இப்ப என்னடா பண்றதுன்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.